மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. 243 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட பீகாரில் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், 243 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட பீகாரில் வரும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கும், வரும் நவம்பர் 11ஆம் தேதி இரண்டாம் கட்டமாக 122 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவித்தார். முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு வரும் 10ஆம் தேதியும், இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு வரும் 13ஆம் தேதியும் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய வரும் 17ஆம் தேதியும், இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய வரும் 20ஆம் தேதியும் கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் நவம்பர் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தொடர்ந்து பேசிய ஞானேஷ்குமார், 243 சட்டப்பேரவை தொகுதிகளில் 2 தொகுதிகள் பழங்குடியினருக்கும் 38 தொகுதிகள் பட்டியல் இனத்தவருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பீகார் தேர்தலில் 3.92 கோடி ஆண் வாக்காளர்களும் 3.5 கோடி பெண் வாக்காளர்களும் 1725 மூன்றாம் பாலினத்தவர்களும் என 7.43 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார். இத்தேர்தலுக்காக 90,712 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும், தேர்தல் பணிகளில் சுமார் 8.5 லட்சம் பேர் பணியாற்றுவார்கள் எனவும் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. பீகார் சட்டமன்ற தேர்தல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மக்கள் தொகை அளவில் இந்தியாவின் 3வது பெரிய மாநிலமாக இருக்கும் பீகார் தான் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது. வரலாற்று ரீதியாக அரசியல் போக்கின் முன்னெத்தி ஏறாக கருதப்படும் பீகார் அசோகர் காலத்திலிருந்தே அரசியல் சூட்டுக்கு பெயர் போன பிராந்தியமாக இருக்கிறது. கடந்த அரை நூற்றாண்டு காலத்தை கருத்தில் கொண்டால் 1970களில் இந்திராவின் அடக்குமுறைக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயணன் தொடங்கிய முழுமையான புரட்சி பீகாரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இயக்கம் தான் நெருக்கடி நிலையில் கிளர்ந்தெழுந்து இந்திராவின் ஆட்சிக்கு முடிவு கட்டியது. தொடர்ந்து 1980களில் மாணவர் இயக்கங்களின் வழியே புதிய அரசியலை முன்னெடுத்து லாலு, நிதிஷ் உள்ளிட்ட தலைவர்கள் தலையெடுக்கவும், காங்கிரசுக்கு மாற்றான இயக்கங்கள் வளரவும் வழிவகுத்தது. 1990களில் மண்டல் அரசியலின் மையமாகவும் பீகாரே இருந்தது. சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டோரும் இஸ்லாமியர்களும் பட்டியல் இனத்தவர்களும் இணைந்து புதிய அரசியல் சக்தியாக எழுந்ததும் பீகாரில்தான். 2000 தொட்டு அரசியலில் நிர்வாகமும் வளர்ச்சியும் முக்கியமான அம்சமாக எழுந்ததும் பீகாரில்தான். அடுத்து 2010களில் கூட்டணி அரசியல் சோதனை மையமாக திகழ்ந்ததும் பீகார் தான். 2020களில் இந்திய அரசியலில் முக்கியமான சக்தியாக உருவெடுத்த இந்தியா கூட்டணியின் உருவாக்கத்திலும் சரி, மோடி தலைமையிலான பாஜக 3ஆம் முறையாக ஆட்சிக்கு வந்ததிலும் சரி, புதிதாக உருவெடுத்திருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு அரசியலிலும் சரி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் முக்கியமான சூத்திரதாரியாக இருந்தார். இந்த பின்னணியில்தான் வட இந்திய அரசியலில், குறிப்பாக ஹிந்தி மாநிலங்களில் பீகார் எப்போதும் முக்கியமான மாநிலமாக கருதப்படுகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கும் முக்கிய அணிகள், கட்சிகள் எவை? கடந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தது என இப்போது பார்க்கலாம். பீகார் சட்டப்பேரவையில் உள்ள 243 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக, லோக் ஜன சக்தி கட்சி, ராம்விலாஸ் பஸ்வான் பிரிவு, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. எதிர்த்தரப்பில் உள்ள இந்தியா கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், சிபிஐ-எம்எல், சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகள் உள்ளன. விகாஸ்ஷீல் இன்சான் கட்சி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் ஜன சக்தி கட்சி ஆகியவை உள்ளன.
இவர்கள் தவிர ஜன்சுராஜ் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம் ஆத்மி, AIMIM கட்சி உள்ளிட்டவையும் போட்டியிடுகின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆளும் கூட்டணியில் பாஜக 74 இடங்களிலும், ஐக்கிய ஜனதா தளம் 43 இடங்களிலும் வெற்றி பெற்றன. பிற கட்சிகள் 8 இடங்களில் வென்றன. எதிர்த்தரப்பில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 75 இடங்களிலும், காங்கிரஸ் 19 இடங்களிலும் வென்றன. பிற கட்சிகள் 16 இடங்களில் வென்றன. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி உயிரிழப்பு, வேறு தொகுதிக்கு புலம்பெயர்ந்தவர்கள், குடியுரிமை இல்லாதவர்கள் உள்ளிட்ட காரணங்களால் 69 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். அதே நேரம் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன் வரை வாக்காளர்கள் தங்களது பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். இதனிடையே பீகாரில் மொத்தம் உள்ள 7.43 கோடி வாக்காளர்களில் 14 லட்சம் பேர் முதல் முறை வாக்காளர்கள் எனவும் 14,000 பேர் 100 வயதை கடந்த வாக்காளர்கள் என்றும் தேர்தல் ஆணையர் கூறியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்த ஆம் ஆத்மி கட்சி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி பெகுசராய், குவேஷ்வர்ஸ்தானியன், தரையா, கஸ்பா, பெனிப்பட்டி, புல்வாரி, பரங்கிப்பூர், பரிஹார், கிஷன்கஞ்ச், பக்ஷர், கோவிந்த்கஞ்ச் ஆகிய 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் முன்பே தனது வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டிருந்தது. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.